உங்கள் தலைவர் நித்திகை குளத்தில் 3 வலைப்பின்னல் முற்றுகைக்குள் திணறிக் கொண்டிருக்கின்றார். அவர் சில ஆயுதங்களை மட்டும் பத்திரிகையாளர்கள் முன்பாக எம்மிடம் ஒப்படைத்துவிட்டு இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்வதாக கையெழுத்து போடுவதாக இருந்தால் நமது படையினர் உடனடியாக முற்றுகையை நீக்கிவிடுவார்கள். இல்லையேல் 200 தொன்களுக்கு மேல் வெடிபொருட்களை நிரப்பிய பொம்மர்களும் ஹெலிகாப்டர்ஸும் 30,000 படையினரும் விடுதலை புலிகளின் தலைவரையும் அவரை காத்து வருகின்ற புலிகளையும் நித்திகை கூட காட்டையும் 15 நிமிடங்களில் அழித்து சாம்பலாக்கி விடுவார்கள். பின்னர் பிரபாகரன் உடலை கூட உங்களால் பார்க்க முடியாது. நாங்கள் சொல்வதில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லாவிட்டால் நீங்களே அவருடன் பேசி சந்தேகத்தை தீர்த்துக் கொள்ளுங்கள் என்று தளபதி கிட்டுவிடம் கூறினார்கள். இதை கேட்ட தளபதி கிட்டு அதிர்ந்து விட்டார். உடனே தொலைத்தொடர்பு ஊடாக தலைவர் பிரபாகரனை தொடர்பு கொண்டார். ரோவும் கியூ பிரிவு அதிகாரிகளும் கூறியதை அப்படியே தலைவரிடம் ஒப்புவித்தார். நீங்கள் எங்களுக்கு உயிருடன் வேண்டும், தமிழ் இனத்திற்கு நீங்கள் வேண்டும் என்று தலைவரிடம் தளபதி கிட்டு தெரிவித்தார். தளபதி கிட்டு கூறிய அனைத்தையும் நிதானமாக கேட்ட புலிகளின் தலைவர் பிரபாகரன் தனது முடிவை வானொலியில் தெரிவித்தார். அவரது குரல் நிதானமாக ஒலித்தது. அது மிக மிக உறுதியாகவும் இருந்தது. சரணடைவது, ஆயுதங்களை ஒப்படைப்பது அல்லது ஒப்பந்தத்தில் கைச்சாத்திடுவது இது போன்ற பேச்சுக்கே இடமில்லை. இயக்கத்தில் வீரமரணம் அடைந்த ஒவ்வொரு வீரனும் தனது உயிரை கொடுத்து வளர்த்த போராட்டம் இது. இதை ஒரு நொடியில் விலை பேசி விற்க எனக்கு உரிமை இல்லை. என்னால் முடிந்தால் முற்றுகையை உடைத்துக் கொண்டு வெளியே வருவேன். சில வேளை அந்த முயற்சியில் நான் இறந்து விட்டால் உங்களுக்குள் ஒரு தலைவரை தெரிவு செய்து போராட்டத்தை தொடர்ந்து நடத்துங்கள். ஓவர். கிட்டுவின் பதிலுக்கு கூட காத்திராமல் வான்நிலை தொடர்பு துண்டிக்கப்பட்டு விட்டது.